research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், நேற்று உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. தற்போது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வீட்டிற்கு மிரட்டல் வந்திருக்கிறது. அங்கு என்ன மாதிரியான சோதனை நடைபெற்று வருகிறது? விவரம் என்ன? சென்னை கிரீன்வே சாலையில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் சென்னை அபிராமபுரம் கிரீன்வே சாலையில் உள்ள வீட்டிற்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக நேற்று மாலை கிடைக்கப்பட்ட ஒரு இமெயிலில் மிரட்டல் வந்திருக்கிறது. இதனையடுத்து அபிராமிபுரம் போலீசார், மோப்படாய் பிரிவு போலீசார், அதே போன்று வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் அங்கு சென்று சோதனை நடத்திய போது அங்கு வெடிகுண்டு இல்லை என்பதும் இது புரளி என்பதும் தெரிய வந்தது. குறிப்பாக நேற்று மாலை இமெயில் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் அதே போன்று தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு இது 3வது முறை விடுக்கப்பட்டுள்ள வெடிகுண்டு மிரட்டலாகும். இதே போல நேற்று மாலை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டலானது இமெயில் மூலமாக வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நேற்று மாலை போலீசார் சோதனை நடத்திய போது அதுவும் புரளி என தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்துதான் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர்கள் யார், இவர்களது நோக்கம் என்ன என்பது குறித்து அபிராமிபுரம் போலீசார் அதே போன்று எஸ்பிநாடு போலீசார் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். Learn, research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore.